அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, குரோதமின்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அசுர லட்சணத்துல ஒரு லட்சணம் குரோதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப குரோதம் இல்லாமல் இருக்கணும். குரோதம்னா கோபம், வெறுப்பு இல்லாமல் இருப்பது வேண்டும். அதில் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி. ஸோ அந்த கோபம் இல்லாமல் இருப்பதற்கு நிறைய டிப்ஸ். ஆசையிலிருந்து தான் கோபம் வருகிறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் இருக்கு. இல்ல இன்னைக்கு அவர் அந்த அசுர குணத்துல சொன்ன அந்த டிப்ஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். என்னன்னா, அதாவது அவர் கோபத்துக்கு ரீசன் என்ன சொல்றாருன்னா, அடுத்தவனிடம் இருக்கும் ஐஸ்வர்யம், வித்தை, சந்தோஷம் ஆகியவற்றை பார்த்து 2 மடங்காக வரும் கோபத்துக்கு பெயர் குரோதம் அப்படிங்கிறார். அப்ப முழுக்க முழுக்க இந்த கோபமும் குரோதம் வெறுப்பு ஆகியவை கம்பாரிசன்ல தான் வருதுன்னு ஒரு இடத்துல டெபினிஷன் கிளீனா சொல்றாரு. நீ எப்போது அடுத்தவனை நல்ல விதமா பார்க்கும்போது, அவன் அறிவில் சிறந்தவனாக, படிப்பில் சிறந்தவனாக, பணம் போன்றவற்றில் சிறந்தவனாக, அழகில் சிறந்தவனாக, செல்வாக்கு மிகுந்தவனாக ஏதோ ஒண்ணு அவனை பார்க்கும்போது இங்கே குரோதம் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அது என்னடா அடுத்தவனை பார்க்கும்போது மட்டும்தான் குரோதம் வருகிறதா அப்படின்னு பார்த்தா அதுதான் உண்மைன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணா தெரியும். என்ன உண்மை? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எல்லாம் 2 கண்கள் தான். ஆனா சிவனுக்கு பார்த்தா 3 கண்கள் இருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? கண்ணை காணோம். அப்போ 3 கண்கள் சிவனுக்கு. ஐயையோ, எனக்கு ஒரு கண் இல்லையேன்னு வாழ்க்கையில எவனுமே வருத்தப்பட்டது இல்லை. ஏன்னா எல்லோருக்கும் 2 கண்கள். அப்ப பிரச்சனை, எல்லோருக்கும் 3 கண்கள் இருந்து எனக்கு 2 கண்கள் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெரிய ஒரு மாற்றுத்திறனாளி நானே ஃபீல் பண்ணி நான் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ 3 வேளையும் 3 கண்களும் இருப்பது, எனக்கு 2 கண்கள் இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களுக்கு எல்லாம் 3 கண்கள் இருந்தா அது பிரச்சனை. அப்ப எவனுக்குமே 3 கண்ணு இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இதுதான் கம்பாரிசன். அப்போ உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நடக்கின்றன, எத்தனையோ இழப்புகள் நடக்கின்றன. ஆனா அதெல்லாம் இழப்பாவே தெரியல. இப்போ உதாரணத்துக்கு கண்ணனுக்கு 4 கைகள் இருக்கின்றன, நமக்கு 2 கை தான் இருக்கு. என்னைக்காவது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போமா? இதே இது எனக்கு ஒரு கை போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணிடுவோம். ஒரு கை வச்சு நல்லா சர்வே ஆகலாம். ஏன் ஃபீல் பண்றோம்? 4 கையில 2 கை இல்லைங்கும் போது இருக்கிற கஷ்டம் தான் 2 கையில ஒரு கை இல்லாத போது. ஆனா அந்த கஷ்டம் கஷ்டமாவே தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் 2 கை தானே இருக்கு. அப்போ இந்த கம்பாரிசனை வச்சுட்டு இழப்புகள்லாம் இழப்பு இல்லாமே தெரியுது. அப்ப கம்பாரிசன் தான் கஷ்டத்துக்கு காரணம்னு புரியுது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, சுனாமி மொத்த வீடு இடிஞ்சிருச்சு, இந்தியாவில் இருக்கிற எல்லா வீடும் இடிஞ்சிருச்சுன்னா தான் வீடு போனதை பத்தி எனக்கு பெருசா கஷ்டம் இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லார் வீடும் போச்சு இல்ல, அப்ப நம்ம வீடு போய்க்கிட்டோம். அதே இது ஒரு சுனாமியோ ஒரு ஏதோ ஒண்ணு வருது, ஆனா அவர் வீடு மட்டும் இடிஞ்சு விழுந்துருச்சு, வேற எந்த வீடும் இடிஞ்சு விடல. இப்ப அவருக்கு எப்படி இருக்கும் கேட்டா பயங்கர கஷ்டமா இருக்கும். அப்ப எல்லோர் வீடும் இடிந்து விழுந்து தான் வீடு இடிந்து விழும்போது டேக் இட் ஈஸியா தான் இருக்கு. அப்ப வீடு இடிந்தது டேக் இட் ஈஸினா, ஆனா இப்ப எங்க அவர்களுக்கெல்லாம் வீடு இடியவில்லை என்பதுதான் இப்ப எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. அதுதான் கோபம், டென்ஷன், எரிச்சல், வெறுப்பு, குரோதம் எல்லாம் வருவதற்கு மூல காரணம் அடுத்தவனை நீ ஒப்பிட்டு பார்ப்பது. நீங்க வியாதி, சுகர், எல்லாத்துக்கும் சுகர் இருக்கா? நோ ப்ராப்ளம். இப்போ வியாதியை விட்டுருங்க. ஒரு யோகி இருக்கின்றான், அவனுக்கு பசிக்காது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ அவருக்கு பசிக்காது, வெறும் மூச்சு காற்றிலே அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா, அப்ப நமக்கு 3 வேளை பசிக்குது, சாப்பிடலன்னா தோன்றுறோம், அப்படி ஒரு அடிக்ஷன்ல உட்காந்துருக்கோம். அப்போ அச்சே நான் பெரிய வியாதிஸ்தன்பா, 3 வேளை எனக்கு சாப்பிட வேண்டியது இருக்கு, இல்லைன்னா காலி ஆயிடுறேன் அப்படின்ட்டு எவனும் வருத்தப்படுறது இல்லைன்னா எல்லாவனும் 3 வேளை சாப்பிடுறான். அப்படி யாருமே 3 வேளை சாப்பிடாம எல்லோரும் காற்றினால் யோகியாக இருந்தானா, இவன் 3 வேளை சாப்பிடுறது மிகப்பெரிய தனக்கு ஒரு வியாதி, மிகப்பெரிய ஒரு துன்பம்னு ஃபீல் பண்ணி அழுது கொண்டிருப்பான். அப்ப அடுத்தவர்கள், அப்ப இந்த 3 வேளை சாப்பிடுறது எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றா எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் வயதானவர்கள் 80 வயசு 90 வயசுல முழுமையான ஒரு வயோதிக பருவம் வரும்போது
அவர்களால் ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன்னா எல்லோரும் 80, 90 இப்படிதான் இருக்காங்க. அதுவே 20 வயசுல 80 வயசு தோற்றம் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. 80 வயசுல 80 வயசு தோற்றம் வரும்போது கஷ்டம் இல்லை. ஆனா அப்ப 80 வயசு தோற்றம் கஷ்டம் இல்லை. எனக்கு 20 வயசுல வருது, மத்த 20 வயசுக்காரங்களுக்கு அது இல்லைங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. அப்ப முதுமையை எளிதாக ஏற்றுக்கொள்கின்றோம், வியாதியை எளிதாக ஏற்றுக்கொள்கின்றோம், கண் இல்ல கைகள் இல்ல, சிவனை கம்பேர் பண்ணும்போது கண்ணனை கம்பேர் பண்ணும்போது அதை எளிதாக ஏற்றுக்கொள்கின்றோம். வீடே இடிந்து விழுந்த எல்லோருக்கும் சேர்ந்து வீடு விழுந்துச்சா நோ ப்ராப்ளம். ஸோ கொரோனா டயத்துல வீட்டுக்குள்ளே இருந்தா 4-5 மாசம் எல்லாரும் 1 வருஷம் கிட்ட ஓகே. ஆனா இவர் மட்டும் வீட்டுல இருக்காரு, எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய கஷ்டம், துக்கம், வேதனை, கோபம், எரிச்சல் எல்லாம் வருது. இப்போ 1 வருஷம் வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன்ல சுனாமில இவர் வீடு மட்டும் இடிச்சிருக்கு, யார் வீடு இடியலைன்னா அப்ப சந்தோஷப்படலாம். ஏன்னா கட்டுவதுக்கு கொத்தனார் இருக்காங்க, ஹெல்ப் பண்றதுக்கு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. ஸோ அப்ப எளிதாக மீண்டும் அந்த இடத்துல இருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு மிக எளிது. அப்ப அங்க எனக்கு கஷ்டம் தேவையில்லை. எல்லார் வீடு இழிஞ்சிருச்சு, என் வீடு இழிஞ்சிருச்சுன்னா அப்ப வீடு எப்போ வரும்? ஸோ சிமெண்ட் வாங்குற கடையும் இடிஞ்சிருக்கும், கொத்தனார் வீடும் இடிஞ்சிருக்கும், எல்லோர் வீடு இடிஞ்சு அவன் வீட்டை புதிப்பதற்கே எல்லாம் போயிடுவான். யார் நம்ம ஹெல்ப் பண்ணுவா? அப்ப மிகப்பெரிய கஷ்டம் அது. ஆனா அது ஈஸியா எடுத்துக்கிறான், ஏன்னா எல்லாத்துக்கும் போச்சு இல்ல. ஆனா இங்க நான் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா அது ஈஸியான விஷயம், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அது கஷ்டமாக தெரிகிறது. ஸோ இந்த மாதிரிதான் நம்ம கம்பாரிசன்ல தான் முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ எல்லோரும் அப்படிதான் இருக்கிறாங்க, எல்லோரும் வியாதிச்சாராங்க, எல்லோரும் முதுமை அடைகிறார்கள். ஓகே ஓகே எல்லாம் டெகடிசி பாலிஸ்ட போயிருது. ஆனா தான் மட்டும் கீழே போய் மற்றவர்கள் மேல இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய துக்கம். அதே துக்கம் எல்லோரோடும் சேர்ந்து வரும்போது எனக்கு துக்கமாக தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு ரீசனை எழுதினா அவர் சூப்பரா சொல்றாரு. அடுத்தவனின் ஐஸ்வர்யம், வித்தை, புகழ், சொத்து எல்லாம் பார்த்துட்டு கோபம் 2 மடங்காக வரும் ஒரு நிலைக்கு பெயர் தான் குரோதம். அப்ப இதுல இருந்து நீங்க விடுபடணும்னா அடுத்தவனை கம்பேர் பண்றதை முழுசா நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா டோட்டல் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது மட்டும் யோசிங்க. அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. கம்பாரிசன் முழுசா ஒழிச்சுட்டு அடுத்தவர்களை துளி கூட ஒப்பிட்டு பார்க்காத ஒரு மனம் உங்களிடம் இருந்தால் கஷ்டம், கோபம், எரிச்சல், டென்ஷன் வரவே வராது அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 2வது, சிந்தனை ஓடுச்சுன்னா அடுத்தவனை சிந்திப்பதை விட தன்னை இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இவங்க அப்படி இருக்கலாமே, இவங்க மோசமே அப்படின்ட்டு வெளிநோக்கி இருக்கும் சூழலை சிந்திப்பதை விட தனக்குள்ளே இருக்கும் தன் மனதின் உள்ளே பிரத்யாகாரம் உள்நோக்கி செல். உள்ளேன்னா என்ன, என் மனசுல என்ன இருக்கு, என்கிட்ட என்ன கோளாறு, எதை நான் மேம்படுத்த வேண்டும். இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறேன், இந்த ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல என் மனசுக்குள்ள இருக்கிற கோளாறை எடுப்பதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்கிட்ட என்னென்னலாம் பிளஸ் இருக்கு, என்ன ஸ்ட்ரென்த்து, என்கிட்ட என்ன வீக்னஸ். ஸோ அந்த வீக்னஸை களைவதற்கு எந்த மாதிரியான பயிற்சிகளை தேடலாம் யூடியூப்ல அப்படின்ட்டு உள்முகமாக தன் மனசில் இருக்கும் ஸ்ட்ரென்த்தை கூட்டுவதற்கும் தன் மனசில் இருக்கும் வீக்னஸை களைவதற்கும் தன்னுடைய சொரூபத்தை அடைவதற்கும் என்னென்ன பயிற்சிகள் இருக்கின்றன, என்னென்ன நாலேஜ் இருக்கின்றன, அதை எப்படி பண்ணலாம், நம்மகிட்ட தான் கோளாறு, சூழல்ல கோளாறே இல்லை அப்படிங்கிறத தன்னை உள்முகமாக நோக்கி தன்னை பற்றின ஒரு சிந்தனை, அடுத்தவனின் பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு தன்னை பற்றின ஒரு சிந்தனையை கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு நம்ம மேல போயிட்டு இருக்கலாம். அடுத்தவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்தவன் இப்படி இருக்கிறானேன்னு யோசிச்சுக்கிட்டு இவன் அங்கெல்லாம் நல்ல வேலை பார்க்கறான், எனக்கு மட்டும் வேலை பார்க்க மாட்டேங்கிறானே எனக்கு கம்பாரிசன்ல கொண்டு வந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இந்த பொசசிவ், பொறாமை எல்லாம் கம்பாரிசன்ல தான் வருது. ஸோ அதனால சூப்பரா சொல்றாரு, கோபம், குரோதம் வருவதற்கு காரணம் ஒப்பிட்டு பார்ப்பது. ஆதலால் இன்றுடன் ஒப்பிட்டு பார்த்ததை நிறுத்திவிடலாம். 2வது, சிந்தனையை தன் நோக்கி தன் குற்றத்தை களைவதற்கும் தன்னை மேம்படுவதற்கும் உண்டான வழியை பார்ப்போம். கொஞ்சம் சுயநலமாவே இருப்போம். அடுத்தவனை பற்றின சிந்தனையை விட்டுட்டு தன் உள்முகப்படுத்தி தன் மனதிலும் தன் அறிவிலும் தன் புத்தியிலும் இருக்கும் கோளாறுகளை களைவதற்கு என்னென்ன வேலை செய்யலாமோ அதை செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கோபம் என்பது நமக்கு வராமல் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.